வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாக நாம் பேச இருக்கின்றோம். பல்கலைக்கழகங்களிலே தமிழ் மாணவர்கள் இங்கே அதிகமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை விட்டு ஏனைய தென்பகுதி பல்கலைக்கழகங்களுக்கு வருகின்றார்கள். ஆனால் சிங்கள மாணவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகங்களுக்கு போகின்றார்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு போகின்றார்கள். ஆகவே இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? ஏன் அவர்கள் எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை ஏன் விரும்புகின்றார்கள் இல்லை, அல்லது இங்கே தென்பகுதி பல்கலைக்கழகங்களில் வந்து இருந்து கல்வி கற்று இங்கே கல்வி கற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன் உருவாகிறது? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. பேராசிரியர் கோபாலபிள்ளை அமிர்தலிங்கம் அவர்கள் எங்களோடு இருக்கின்றார். அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் அரசு. உங்களுக்கும் அன்பு வணக்கம். இப்பொழுது இருக்கின்ற இந்த ஒரு கேள்வி முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏன் இவ்வாறு தமிழ் மாணவர்கள் இருக்கிறார்கள் அல்லது நடந்து கொள்கின்றார்கள்? உண்மையிலேயே இது ஒரு சிக்கலான கேள்வி, ஆனால் முக்கியமான கேள்வியும் கூட. இலங்கையில பல்கலைக்கழக அனுமதி முறையை நீங்கள் கவனமாக பார்த்தால் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் தான் தீர்மானிக்கப்படுகின்றது. அதற்கிடையில் மாவட்ட ரீதியான கோட்டா இருக்கின்றது. கலைப்படம் தவிர்ந்த ஏனைய பீடங்களுக்கு மாவட்ட ரீதியான சனத்தொகை அடிப்படையில் கோட்டா இருக்கின்றது. 60% மாணவர்கள் மாவட்ட சனத்தொகை கோட்டா அடிப்படையில் வருவார்கள். 40% மாணவர்கள் புள்ளி அடிப்படையில் மெரிட் அடிப்படையில் தெரிவு செய்யப்படுவார்கள். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் பல்கலைக்கழகங்களுடைய தரம். இப்ப இலங்கையில் உள்ள எல்லா பல்கலைக்கழகம் அரச பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சில பல்கலைக்கழகங்கள் ஆளணிகள் ஏனைய வளங்கள் எல்லாம் கூடியவளாக காணப்படுகின்றன. வடகிழக்கு பல்கலைக்கழகங்கள் யுத்தத்தால பாதிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் அந்த அவ்வளவு காலத்திலேயும் ஆளணிகள் குறைவா இருக்குது, ஏனைய வளங்கள் குறைவா இருக்குது. ஒரு காலத்துல யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல மருத்துவ கூட உன்னத நிலையில் இருந்தது. ஆனால் இன்று பொறியியல் பீடம் என்று சொன்னால் முரட்டுவ முதலாவடத்தில் இருக்கின்றது, பெருதனியா இருக்கின்றது, ருகுண இருக்கின்றது, அதுக்கப்புறம் ஜபுர இருக்கின்றது. அதே மாதிரி கொழும்பு பல்கலைக்கழக மருத்துவ கூடம் எல்லாம் மூலாதாரத்தில் இருக்கின்றது. இப்ப தமிழ் மாணவர்கள் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிக்க வேண்டுமா இருந்தால் நிச்சயமாக அவர்கள் கொழும்பு முரட்டுவ எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லிட்டு யாழ்ப்பாணத்தை கேட்டாலோ அல்லது கிழக்கு பல்கலைக்கழகத்திலோ சவுத் ஈஸ்ட்ல கேட்டா கிடைக்கும். கீழே வரலாம், மேலே போக இயலாது. ஆனால் அந்த மாணவர்கள் தர அடிப்படையில எங்களுக்கு இலங்கையிலேயே முதலாவது தரம் ரேங்க் இருக்கு. உலகளாவிய ரீதியில ரேங்க் பண்ணப்படுது எல்லா பல்கலைக்கழகங்களும். அதுல இந்த தென்பகுதி பல்கலைக்கழகங்கள் தான் கொழும்பு முதலாவது இருக்கின்றது, முரட்டுவ 2வது, பிரதனியா 3வது, ஜபுர 4வது, ருகுண 4வது, வியாபாரம் 5வது இருக்குது. அப்ப நீங்கள் அந்த தரங்களை எல்லாம் கணத்துல கொள்ளாமல் அந்த அந்த பட்டங்கள் ஒவ்வொன்றுமே இன்னொரு விஷயம் இருக்குது, அக்ரிடியேஷன். அது சர்வதேச ரீதியான அங்கீகாரம் பெற்றது. அது எல்லா பல்கலைக்கழகத்திலோட எல்லா கற்கர்களுக்கும் இல்லை. தென்பகுதி பல்கலைக்கழக உதாரணமா முரட்டுவ ருகுண பெருதனியா பல்கலைக்கழகங்கள்ல சில பொறியியல் பீட பட்ட படிப்புகளுக்கு அமெரிக்காவில எல்லாம் எக்ஸெப்ஷன் இருக்கு. அது ஏனைய பல்கலைக்கழகங்களுக்கு இல்லை. ஆகவே நாங்கள் தமிழ் மாணவர்களை முஸ்லீம் மாணவர்களை நீங்க அந்தந்த பல்கலைக்கழகங்களை படியுங்கன்னு சொல்லுவதை விட நீங்கள் விரும்பின பல்கலைக்கழகத்துக்கு போய் படித்து விட்டு வந்து உங்களுடைய பிரதேசத்துல வேலை செய்யுங்கள் என்று சொல்லுவதுதான் சரியான வாதமா இருக்குமே ஒழிய, ஏன்னா நான் வடகிழக்கு பல்கலைக்கழகங்கள் தரம் குறைந்த வேண்டி சொல்லுவதை விட வளம் குறைந்த வேண்டும் நான் சொல்லுவேன். இப்ப கொழும்பு பல்கலைக்கழகம் எல்லாம் கூடுதலான ஆளணிகளை கொண்டாரு. எங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல 30 பேர் என்று சொன்னால் ஏனைய பல்கலைக்கழகங்கள் 5 பேர் 4 பேர் உள்ள டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. ஆகவே இந்த சமமான வளங்கள் இல்லை. ஆகவே ஆறு திறமையானவர் என்று நான் பார்க்கறதை விட வளங்கள் குறைவா இருக்கு. அந்த பல்கலைக்கழகத்துல வளங்கள் கூடிய பல்கலைக்கழகங்களை படிக்கிற மாணவர்கள் சர்வதேச ரீதியான தரத்தை கொண்ட கற்கறியை பயிலுவதும் இருக்கின்றது. அடுத்து இன்னொரு பிரச்சனை, சிங்கள மாணவர்களை பொறுத்தளவுல எப்படி யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு திருவண்ணாமலை மாவட்ட மாணவர்கள் ருகுண அதாவது மாத்திரைக்கு அடிப்படையில் போக விரும்ப மாட்டார்களோ அந்த அடிப்படையிலே சில வேளை அம்பாந்தோட்ட மாத்திர மாணவர்களும் யாழ்ப்பாணம் போன்ற இடங்களுக்கு வர விரும்ப மாட்டார்கள். ஆனால் அவர்களுடைய வெட்டுப்புள்ளி அந்த சட் ஸ்கோர் குறைவா இருக்கும் போது அவளுக்கு வேற வழி இல்லை, அவள் வந்தே ஆகணும். ஆகவே எல்லோரும் விரும்பி போறார்களான்னுதான் சிக்கல். ஆகவே இந்த மாவட்ட கோட்டா, இந்த தரங்கள், ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களும் ஒவ்வொரு வெட்டுப்புள்ளி என்றதெல்லாம் பார்க்கக்குள்ள தமிழ் மாணவர்கள் தமிழ் பல்கலைக்கழகங்களிலையும் முஸ்லீம் மாணவர்கள் முஸ்லீம் பல்கலைக்கழகத்திலையும் படிக்க வேண்டும், சிங்கள மாணவர்கள் சிங்கள பல்கலைக்கழகத்தில் படிக்க வேண்டும் சொல்றது ஏற்புடைய வாதமாக தெரியவில்லை. ஆனால் நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும், நீங்க எங்கடான படியுங்கள், உங்களுடைய பிரதேசத்துல வேலை செய்யுங்கள். ஆனால் என்னடா இப்ப பல்கலைக்கழகங்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற பணம் சரிவர ஒதுக்கப்படுகிறதா அல்லது ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களுக்கும் வித்தியாசமாக இருக்கிறதா? இப்ப சிங்கள பல்கலைக்கழகங்களுக்கு அதிகமாகவும் தமிழ் ஊர்கள்ல இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு குறைவாகவும் ஒதுக்கப்படுகிறதா என்ற பெரிய ஒரு கேள்வி இருக்கே சார்.
அதுவும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு எத்தனை பீடம் இருக்கின்றது, ஒவ்வொரு பீடத்திலும் எத்தனை எத்தனை துறைகள் டிபார்ட்மெண்ட் இருக்கின்றன, எத்தனை மாணவர்கள் படிக்கிறார்கள், அந்த எண்ணிக்கையை வச்சு கொண்டுதான் உங்களுக்கு நிதி ஒதுக்கப்படுதே ஒழிய, அதுல உங்களுக்கு சில 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 பல்கலைக்கழகங்கள் அதிகமான பீடங்கள் இருக்கின்றன, அதிகமான துறைகள் இருக்கின்றன. வடகிழக்கு பல்கலைக்கழகங்கள் துறைகள் குறைவு, பீடங்கள் குறைவு என்று சொன்னால் ஆளணிகள் குறையும், நிதி ஒதுக்கீடும் குறையும். அது எல்லாம் நியாயமா நடக்கிறதுன்னு நான் சொல்ல மாட்டேன். சில பல்கலைக்கழகங்கள், தென்பகுதி பல்கலைக்கழகங்கள் உங்களுக்கு தெரியும், சொந்த பிள்ளை வளர்ப்பு பிள்ளை என்ற பிரச்சனை எல்லாம் இருக்குத்தான். அதை நான் மறுதளிக்க இயலாது. அந்த பிரச்சனைகள் இருக்கு. ஆனா ஆளணிக வளங்கள், ஏனைய வளங்களை பொறுத்தளவு தென்பகுதி பல்கலைக்கழகங்கள் கூடுதலான வளங்களை கொண்டிருக்கின்றன. யுத்தத்தால பாதிக்கப்படாத பல்கலைக்கழகங்கள், வடகிழக்கு பல்கலை குறிப்பா கிழக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வவுனியாவில் இருக்கு. வவுனியாவை விட கிளிநொச்சி வளாகங்கள்லாம் நான் படித்த காலத்தில் இப்போ அங்கதான் நான் பரீட்சையெல்லாம் எழுதுனேன். எனக்கு தெரியும் எவ்வாறான சூழ்நிலையை நாங்கள் படித்தோம் என்று. நாங்கள் படித்த காலத்தில் எங்களுக்கு ஒரு 3-4 விரிவுரையாளர்கள் படித்தார்கள். பேராசிரியர், ஒரே ஒரு பேராசிரியர். எங்களுடைய விரிவுரையாளர்கள் எல்லாம் கலாநிதி பட்ட படிப்பை முடிக்காதவர்கள் என்று அவர்கள் யுத்தத்தால போகவே முடியவில்லை. ஆனால் அவர்கள் எல்லாம் தரம் குறைந்தவன் நான் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த காலத்தில் எங்களுடைய கொழும்பு நண்பர்கள் ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் போன்ற மிக புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் படித்த கலாநிதி பட்டம் பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்பட்டவர்கள். நாங்கள் ஏன் எங்களோட நண்பர்கள் நாங்கள்லாம் பாதிக்கப்பட்டோம்னா யுத்தத்தால. ஆகவே இதுல நான் யாரு தகுதி கூடியவர்கள், அறிவார்ந்தவர் சொல்ல மாட்டேன். வளங்கள் பிரச்சனை அந்த காலத்திலேயும் இருந்தது, இப்பவும் இருக்கின்றது. இன்னொரு விஷயம் என்னன்னா, முக்கியமாக மொழி பிரச்சனை இருக்கே சார். இப்ப மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியோ அல்லது என்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியோ இதுகளுக்கு வரும்பொழுது அவர்களுக்கு ஆங்கில புலமை வேண்டும். அதை எப்படி இவர்கள் சமாளிக்கிறார்கள்? என்னடா இப்ப பேசிக்கா ஆங்கிலம் கற்பிக்கிறது ஏனோ தானோ ஒன்று கற்பிக்கின்றார்கள் பாடசாலைகளில். பல்கலைக்கழகம் போனோம்னா அந்த சிக்கல் ஒன்று வருமே சார். அதிக பல்கலைக்கழகங்கள்ல கலைப்பீடத்தை தவிர ஏனைய பீடங்கள் எல்லாம் ஆங்கில மொழிக்கு மாறிவிட்டன. உங்களுக்கு தெரியும், விஞ்ஞானம் பீடங்கள், பொறியியல் பீடம், மருத்துவ பீடம், நீங்க எங்க படித்தாலும் இங்கிலீஷ் தான். மாணவர்கள் தமிழ் மீடியத்துல படித்தவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு போன உடனே நீங்க இங்கிலீஷ்ல தான் உங்களோட பட்டப்படிப்பை தொடர வேண்டி வரும். அது பொறியியல் பீடமா இருக்கலாம், மருத்துவ பீடம், இப்பொழுது முகாமைத்துவ பீடம், வர்த்தக பீடம் எல்லாமே ஆங்கிலத்துக்கு மாறிவிட்டன. கொழும்பு பல்கலைக்கழகத்துல பொருளியல் துறையிலேயே விசேட பட்டம் பெறுவதா இருந்தால் இங்கிலீஷ் தான் படிக்க வேண்டி இருக்குது. அதாவது படிப்படியாக எல்லா பல்கலைக்கழகங்களும் மாறிக்கொண்டிருக்கின்றன. கலைப்பீடத்துல தமிழ், சிங்களம் எல்லாம் இருக்குது. ஆனால் ஏனைய பீடங்கள் எல்லாமே ஆங்கிலத்தை நோக்கி போய்விட்டன. ஆனால் மாணவர்கள் தமிழ் மீடியத்துல படிக்கிறார்களோ, ஏஎல் அல்லது சிங்கள மீடியத்துல படிக்கிறார்களோ, பல்கலைக்கழகம் வந்தவுடன் உடனடியாக அவர்கள் ஆங்கில மொழி கற்கைக்கு மாற வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனா அது பெரிய சிக்கலே சார், உடனடியா மாறுறது. அது எப்படி சமாளிக்கிறீங்க? அது என்ன நடக்குது? நிச்சயமாக சிக்கல். மாணவர்கள் மிகுந்த சிரமப்படுகிறார்கள். ஏன்னா பாடசாலையில் அவர்கள் ஒழுங்காக ஆங்கிலத்தை 2வது மொழியாக கற்றிருந்தால் அந்த பிரச்சனை வராது. சில மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள், அவர்கள் விஞ்ஞான அந்த பரீட்சையில அல்லது மேத்ஸோ சயின்ஸோ அதுல படிச்சு வர்றவர்கள் ஆங்கிலத்தை சிலவள படிக்காம இருக்கிறார்கள். இது வடகிழக்கு மட்டும் இல்லை, தென்பகுதியிலேயும் இந்த பிரச்சனை இருக்குது. அவர்கள் பாடசாலைகள்ல ஆங்கில ஆசிரியர் இல்லாம இருக்கிறார்கள். அவர்கள் நிறைய சிரமப்படுகிறார்கள். நகர்ப்புற மாணவர்கள் இலகுவாக அந்த ஆங்கில அறிவோட வரும்போது நல்ல பாடசாலை, உங்களுக்கு தெரியும் பாப்புலர் ஸ்கூல் இருக்கு இங்க. பெரிய பெரிய பாடசாலைகளில் படிக்கிற மாணவர்கள் ஆங்கில அறிவோட வரும்போது, கிராமப்புறத்தில் படிக்கிற மாணவர்கள், மிகவும் சிறிய பாடசாலை படிக்கிற மாணவர்கள் நிச்சயமாக ஆங்கில அறிவு இல்லாமல் வருகிறார்கள், குறைவாக வருகிறார்கள். அவர்கள் சிரமப்படுகிறார்கள், நிறைய சிரமப்படுகிறார்கள். அடுத்தது, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை பார்க்கிற நேரங்கள்ல ஒரு சில காலங்கள்ல ஒரு கொதிநிலை இருக்குது. எங்களுக்கே ஒரு பதட்டமா இருக்கு. இப்ப முள்ளிவாய்க்கால் நினைவு தினம், மாவீரர் நினைவு தினம், அந்த காலங்கள்ல ஒரு கொதிநிலை இருக்கு. இவங்க 2 பேருக்கு இடையில சண்டை வந்துருமோண்டு அப்படி ஒரு மனநிலை இருக்கா சார்? நான் என்ன பொறுத்தளவில் உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்பது சமூகத்தோட நெருங்கி இருக்குது. இப்ப கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கும் சமூகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன்னா பக்கத்துல குடிமக்கள் இல்லை. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு பக்கத்திலேயே வீடுகள் இருக்கின்றது. அது ஒரு ஒரு இனத்தில் அடையாளமா பார்க்கப்படுற பல்கலைக்கழகம். ஒரு கொதிநிலையில எப்பவும் இருக்குதுதான். நான் படித்த காலத்துல இருந்தும் அந்த நிலைமை தான். மிக மிக மோசமா பாதிக்கப்பட்ட பல்கலைக்கழகம். மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்கலைக்கழகம் நீண்ட காலம் மூடப்பட்டிருந்தது. நாங்கள் தான் கடைசி பேட்ச். உங்களுக்கு தெரியும், நான் பரீட்சைக்கு தயாராகின போது யாழ்ப்பாணத்தை இராணுவம் கைப்பற்றியபடியால் பல்கலைக்கழகம் மூடப்பட்டு எங்களுக்கு 3 இடத்துல எங்களுக்கு இறுதியாண்டு பரீட்சை நடந்தது. வவுனியா, கிளிநொச்சி, சாவகச்சேரி என்று. அப்படிலாம் உலகத்துல எந்த பல்கலைக்கழகத்தில் நடக்குமோ தெரியாது. ஆகவே அது ஒரு இனத்தின் அடையாளமா பார்க்கப்படும் போது அது நீங்க சொல்லுவது போல எப்பவும் அந்த கொதிநிலை இருந்து கொண்டே இருக்க போகுது. இப்ப என்னடா, தமிழ் மாணவர்கள் தெற்கு பக்கம் வார நேரம் அவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்காது. என்னடா, அங்க முஸ்லிம் மாணவர்கள் இருக்கின்றார்கள்,
தமிழ் மாணவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து பழகி ஒரு 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 தொகை இனர் இருப்பார்கள். ஆனால் சிங்கள மாணவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கோ மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்துக்கோ போகும் பொழுது முற்றிலும் ஒரு வேறுபட்ட ஒரு சூழ்நிலையை அனுபவிப்பார்கள் இல்லையா? என்னோட குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க சொல்லும் போது தென்பகுதிக்கு வர்ற தமிழ் மாணவர்கள் தங்கட அந்த கற்கிணருக்கு வரும்போது அவர்கள் சிறிய அளவில் தான் வருகிறார்கள். அப்போ கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கோ அல்லது ஜபுரைக்கோ அல்லது ருகுனுக்கோ போகும்போது சிறிய அளவிலான தமிழ் மாணவர்களும் முஸ்லிம் மாணவர்களும் போவதால் அது ஒரு தோற்றப்பாடு. ஆனால் சிங்கள மாணவர்கள் அவரது மாவட்ட எண்ணிக்கை சனத்துக்கு அடிப்படையில் யாழ்ப்பாணத்துக்கோ அவர்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கோ அல்லது தென்கிழக்கோ போகும்போது அந்த மாவட்ட கோட்டா அந்த இன ரீதியானது பார்க்கக்குள்ள கூடுதலான எண்ணிக்கையில் அங்கே போகிறார்கள். அது உங்களுக்கு வெளியில தெரியும். அப்போ அவர்களுடைய எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும் போதும் அந்த அதுவும் ஒரு முரண்பாட்டுக்கு ஒரு காரணம். அப்போ உங்களுக்கு வெளியில பார்க்கும்போது அதிக அளவான மாணவர்கள் வருகிறார்கள். குறிப்பாக அந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கிழக்கு அல்லது தென்கிழக்கு எல்லாம் ஆங்கில மொழி மூலமான கற்கைக்கு மாறிய பிறகு சிங்கள மொழி மூலம் கற்ற மாணவர்கள் அங்கே வருகிறார்கள் கூடுதலாக. அதாவது எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும் போது அதுவும் ஒரு கொதிநிலைக்கு ஒரு காரணமாக இருந்தது. இப்ப இந்த இடத்துல இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த பகடி வதை, துன்புறுத்தல் அல்லது கொலைகள் என்று நாங்கள் இப்பொழுது அடிக்கடி கேள்விப்படுகின்றோம். இன்னுமே சார் அது இருக்கு. இப்ப 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து ஆர்ட்ஸ் காமர்ஸ் ஃபேக்கல்டி மாணவர்கள் தான் இப்படி செய்கின்றார்கள், சயின்ஸ் ஃபேக்கல்டில இப்படி இல்ல என்று இருக்குது. அந்த அனுபவம் உங்களுக்கு என்ன சார் நடந்தது பகடி வதைக்கு சொல்லுங்க. உண்மையா எங்கட காலம் வந்து ஒரு யுத்த காலம், ஒரு மிக குறைவான வளங்களுடன் நாங்கள் கல்வி கற்ற காலம், எங்களுக்கு மண்ணெண்ணெயே நிவாரணமா தரப்பட்ட காலம், மின்சாரம் இல்லை, எங்கள் அடிப்படை வசதிகள் இல்லாத காலம், போக்குவரத்து பிரச்சனைக்குரிய காலம். ஆகவே நாங்கள் அந்த பல்கலைக்கழக வாழ்க்கையை ஆடம்பரமாக கழிக்க முடியவில்லை, நானும் என்னுடைய நண்பர்களும், குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். நீங்க கேள்வி கேட்ட அந்த பகுடி வதை என்பது, பகுடி என்பது வேற, வதை என்பது வேற. ஆகவே அந்த காலத்தில் ஒரு கட்டுப்பாடு இருந்தது, இப்போ அது இல்லை, முழுவதுமா இல்லை. இப்போ உங்களுக்கு பாடசாலையில் நாங்கள் கல்வி இருக்கும் போது எல்லோரும் பெரும்பாலும் ஒரே ஊரை சேர்ந்தவர்களாக இருப்போம், உறவினர்களாக இருப்போம். அப்படி அல்ல பல்கலைக்கழகம். நாடு முழுவதும் இருந்து வருவார்கள், எல்லோரையும் பழக வேண்டிய தேவை இருக்கின்றது. சீனியரோட உங்களுக்கு உறவு தேவைப்படுது, அவர்களுடைய உதவி தேவைப்படுது, அவர்கள வழிகாட்டுதல் தேவைப்படுது. ஆகவே சிறிய சிறிய பகுதிகளூடாக கதை ஜீவி பாட்டு பாட சொல்லி டான்ஸ் ஆட சொல்லி செய்த போது அவர்கள் அந்த பரிச்சயமாகுவது அதை குறையன்னு சொல்ல இயலாது. ஆனால் ஒரு வரப்பிரகாஷ் என்ற ஒரு பொறியியல் துறை மாணவனை 1000 தடவை தோப்புக்காரன் போட வச்சு அது கொலை, அது வதையல்ல, பகடியும் இல்லை, அது கொலை. ஆகவே எந்தவித மனிதாபிமானமற்ற வகையில் அப்படி செய்ததெல்லாம் ஏற்க முடியாத குற்றம். அந்த பெற்றோர்கள் ரெண்டும் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுதெல்லாம் பல்கலைக்கழகங்கள் கூடுதலான சட்டங்களை கொண்டு வந்து, எனக்கு அண்மையிலே பார்த்தேன், பல்கலைக்கழகங்கள்லாம் கடிதம் எல்லாம் அனுப்பி மாணவர்களை அதுல உத்தரவாதம் எல்லாம் இனிமேல் ராகிங் நான் ஈடுபட மாட்டேன்னு சொல்லி இப்போலாம் கொஞ்சம் குறைந்த மாதிரி இருக்கின்றது. நீங்க கேட்ட கேள்வி மருத்துவ பீடம் விஞ்ஞான படத்துல மாணவர்களுக்கான கற்றல் அந்த அந்த விதம் வந்து அவர்களுக்கு வந்து கூடுதலான சுமை இருக்குது. அடிக்கடி பரீட்சைகள், கூடுதலான கற்கரைகள், அதுவும் ஒரு காரணம். அவர்கள் ஈடுபடாத காரணம். கலைப்படத்துல கொஞ்சம் குறைவா இருப்பது, 10 குறைவா இருப்பது, அந்த குற்றச்சாட்டும் இருக்குது. அந்த சுமை வந்து குறைவா இருப்பதும் ஒரு காரணம் என்று சொல்லப்படுகின்றது. இலவச கல்வியும் ஒரு காரணம் என்று சொன்னால், அந்த மாணவர்களுக்கு சுமை இல்லை, நிதி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அதை கூடுதலாக குதூகலிக்க முற்படுவதும் காரணம். ஆனால் வரப்பிரகாஷ் மாணவன் கொலை செய்யப்பட்டதும் பொறியியல் பீட மாணவர்களால் தான். ஆகவே அதை நான் கவனத்தில் கொள்ளணும். ஆகவே இது பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை கவனமாக, நிச்சயமாக அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் பெற்றோர் தான் வழங்க வேண்டும். நான் பார்த்த உண்மை, சில பீடாதிபதிகள் எல்லாம் அவர்களை கையங்களமா பெண் பிள்ளைகளை இரவில் வைத்து காய்த்து கொண்டு நின்றவர்களை நீங்கள் வெளியில போங்கன்னு சொல்லி அனுப்பின பிறகு அவர்களை கெட்ட வார்த்தைகளாக பேசி அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்த போது, விசாரணைகளை நடத்தி நடவடிக்கை எடுத்த போது, அவர்கள் ஒரு 10 பேரை வெளியே அனுப்பினால் உரிய விசாரணை உள்ள அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தங்களை ஒரு அப்பாவிகள் மேல காட்டி வெளியிலே வந்து வீதிகள் எல்லாம் இதெல்லாம் போட்டு உள்ளே நடக்கலாம் சர்வாதிகாரம், பல்கலைக்கழக விரிவாளர் சர்வாதிகாரிகள், தாங்கள் அப்பாவிகள் என்று சொல்லி தொட்டதை காட்டுகிறார்கள். ஆனால் அவர்கள் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டவர். ஆனால் பிறகு வெளியில் இருந்த அழுத்தங்கள் வரும். அவர்களுக்கு எல்லாம் குறிப்பாக அரசியல்வாதியோட சம்பந்தம் இருக்குது. அவர்கள் மீண்டும் உள்ளே வந்து விடுவார்கள். இதுதான் பிரச்சனையா இருக்கின்றது. இலவச கல்வியும் இதுக்கு ஒரு காரணம். சார், விக்கிபீடியாவிலேயே இருக்குது சார், கியூரின் அரசு சார்பற்ற அமைப்பான கியூரின் நிறுவனர்களில் ஒருவரான அசுரு அகர்வால் அவர் எழுதுகிறார் சார், ரகிங் இன் ஸ்ரீலங்கா என்று. இலங்கையில தான் பகடி வதை மிக மோசமான தாக்கமாக இருக்கிறது என்று அவர் எழுதுகின்றார். ஆகவே இது உலகளாவிய ரீதியில் இலங்கையில இந்த பகடி வதை
மோசமாக இருக்குது என்ற ஒரு பிம்பம் பரப்பப்படுகிறது. ஆனா இப்பொழுது எனக்கு என்ன பொறுத்தவரை குறைந்த மாதிரி தான் தெரிகின்றது என்று சொன்னால் அரசாங்கமும் பல்கலைக்கழகங்களும் மிக கவனமா இருக்கின்றன நடவடிக்கை எடுக்கிற அந்த விஷயத்துல. அதுல சில மாணவர்கள் எல்லாம் முறைப்பாடு செய்யலாம். இப்பொழுது குறைந்த மாதிரி தான் என்னுடைய அனுபவம். அண்மை காலங்களில் இது மிகவும் குறைந்த மாதிரி தெரிகின்றது. பெரிய அசம்பாவிதங்கள் நடக்கவில்லை. மிக மிக கடுமையான கட்டுப்பாடு விதிக்கப்படுகின்றன. அதுவும் ஒரு காரணம். இப்ப பாடிவதையில ஒரு மாணவர் ஈடுபட்டு அவரால புதுமுக மாணவர்களுக்கு குற்றங்கள் நடந்தா அல்லது அவர் ஏதாவது நடந்தா என்ன தண்டனை? என்ன இங்கதான் ஒரு சிக்கல் உருவாகின்றது. என்னன்னு சொன்னால் பல்கலைக்கழகத்துக்குள்ள போலீஸ் வரையலாது, இராணுவம் வரையலாது. இதைத்தான் மாணவர்கள் ஒரு கவராக பயன்படுத்துகிறார்கள். பல்கலைக்கழகத்துக்குள்ள போலீஸ் வரையலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். தங்களுக்கு இந்த வழியில் உள்ள சட்டங்கள் ஒன்றும் பொருந்தாதன். அதனாலதான் இப்படி நடக்கும் போது சாதாரண விடயங்களுக்கு போலீஸை கூப்பிட இயலாது. பல்கலைக்கழகம் நடவடிக்கை எடுக்குது. விசாரணை குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்கள் வெளியேற்றப்படும் போது அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் போது நீங்க குறிப்பிட்ட காலத்துக்கு வரையலான்னு சொல்லக்குள்ள அவர்கள் ஏனைய மாணவர்கள் அவருடன் சேர்ந்துதான் போராட்டத்துக்கு ஈடுபடுகிறார்கள். போராட்டத்துக்கு ஈடுபடும் போது பெண் பிள்ளைகளை பற்றி சொல்ல வேணும். பல பல்கலைக்கழகங்களில் 80% பிள்ளைகள் பெண் பிள்ளைகள். அவர்கள் இந்த பிரச்சனைக்கு போவதே இல்லை. ஆண் பிள்ளைகளையும் ஒரு 1-2 அதுக்குள்ளப்படி செய்பவர்கள். அவர்கள் எல்லோரையும் கட்டுப்படுத்தி முழு பல்கலைக்கழகத்தையும் மூடுறதிலேயே கொண்டு வருவார்கள். இதனால முழு பிள்ளைகள கல்வியும் பாதிக்கப்படும் என்பதால் பல்கலைக்கழகங்கள் தான் இறங்கி வர வேண்டிய தேவை இருக்கின்றது. காலத்துக்கு கால நடவடிக்கை எடுப்பது, தண்டனை விதிப்பது, பிறகு இறங்கி வருவது. இதனாலதான் இந்த பிரச்சனை நீளுகின்றது. ஒரு கட்டத்துக்கு மேல போனால்தான் போலீசார் வருகிறார்கள். இப்ப பலர் இறந்திருக்கின்றார்கள், பலர் முடமாக இருக்கின்றார்கள், ஊனமாக இருக்கின்றார்கள், பலருக்கு கண் பார்வை இழந்திருக்கிறது. இப்படியான நிலைமையில அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன சார்? அவர் படிச்சு முன்னேறி ஒரு வேலைக்கு போனா அவருக்கு ஏதோ சம்பளம் கிடைக்கும். ஆனா அவர் வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது வழி இருக்குதா? இல்ல, அப்படி ஒன்றும் இல்லை. அப்படி நீங்க சொல்லபடி ஏதாவது கொலை அல்லது அங்கவன் நடந்தால் அது வழிச்சட்டத்துக்குள்ள போகும். அது போலீஸ் வழக்கு அந்த மாதிரி போகும். பல்கலைக்கழகம் அதுல நடவடிக்கை எடுக்காது என்று சொன்னா அது வழிச்சட்டத்துக்குள்ள போயிடும். சாதாரண விஷயங்களுக்கு தான் பல்கலைக்கழகம் நடவடிக்கை எடுப்பது. சாதாரண நடவடிக்கைகள் ஒரு கட்டத்துக்கு மேல போனால் அது ஏனைய சட்டத்திட்டங்களுக்குள்ள வந்துவிடும். அது போய் அரசாங்கத்துக்கு கைக்கு அது போய்விடும். இது அரசியல் ரீதியாகவும் இவ்வாறான விஷயங்கள் நடப்பதாக இப்ப வேற வேற அவங்களுக்கு தெரியும் தானே, உள்ளுக்குள்ள வந்தா பிறகு இவர் என்ன அரசியல்ல ஈடுபடுகின்றார் என்று. அப்ப அது ரீதியாகவும் பகடிவதைகள் நடப்பதாக தெரிகிறது. அப்படியா சார்? சில தங்கு விடுதிகள் எல்லாம் ஒவ்வொருவர் கட்சிக்கு சார்பாக அந்த மாணவர்கள் ஆதிக்கம் செலுத்துவதெல்லாம் இருக்கின்றது. தங்களுடைய கொள்கையை பரப்புறது என்றால் வடகிழக்கு பல்கலைக்கழகம் நான் சொல்ல மாட்டேன், தென்பதி பல்கலைக்கழகங்கள்ல பல அரசியல்வாதிகள் உருவாகிறார்கள். பல்கலைக்கழக மாணவர்கள் அமைப்பில் இருக்கிறவர்கள் பிற்காலத்தில் அரசியல்வாதிகளாக வருகிறார்கள். பல அமைச்சர்கள் கூட இன்றைக்கு இருக்கிறார்கள் பல்கலைக்கழக மாணவர் அமைப்புகள் இருந்தவர்கள். அப்ப அவர்கள் ஒரு அரசியல் களமா இதை பயன்படுத்துகிறார்கள். ஆகவே நிச்சயமாக அவர்கள் மாணவர்களாக இருக்கும் போது அமைச்சர்களுடன் அரசியல்வாதிகளுடன் தொடர்பில் இருக்கிறார்கள். பலர் அச்சுறுத்துவதையும் நான் பார்த்திருக்கிறேன். நீங்க 7 மணி நேரம் எங்களை போலீஸ்ல கொடுங்க, நாங்கள் அடுத்த நிமிஷம் வந்து விடுவோம் ஏன்னா அவளுக்கு செல்வாக்கு இருக்கின்றது. ஆகவே அந்த அரசியல் நிச்சயமா பலமா இருக்கின்றது. வடகிழக்கு பல்கலைக்கழகங்கள் நான் சொல்ல மாட்டேன், தென்பதி பல்கலைக்கழகங்கள் அந்த அரசியல் இருக்குது. அவளுக்கு நிறைய தொடர்பு இருக்கிறது பெரிய பெரிய அரசியல்வாதிகளோட. நீங்க ஆரம்பத்துல சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சர்வதேச அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகங்களுக்கு ஆர்வத்தோடு மாணவர்கள் வருகின்றார்கள் என்று. அது ஒரு முக்கியமான விஷயம். என்னடா இப்ப இலங்கையினுடைய வைத்தியர்களுக்கோ பொறியியலாளர்களுக்கோ வெளிநாடுகளில் நல்ல மதிப்பு. இங்க ஒரு எக்ஸாம் ஒன்று எடுத்துட்டா அவர்கள் நேரடியாகவே வேலைக்கு சேர்ந்து விடலாம். இப்ப ரஷ்யாவில இருந்து, உக்ரைன்ல இருந்து, வேற பகுதிகளில் இருந்து வருகின்றவர்கள் மிகப்பெரிய சிரமம். அவர்களுக்கு அப்படி வேலை எடுக்க முடியாது. அது உங்களுக்கு தெரியும். ஆகவே அதன் காரணத்தினாலதான் அதிகமான மாணவர்கள் இந்த பல்கலைக்கழகங்களுக்குள் வருகின்றார்களா? இலகுவாக வரையலாது. நீங்கள் வெளி மாவட்டத்திலிருந்து கொழும்பு, மொரட்டுவ, பிரதனியாவுக்கு வர வேண்டுமா இருந்தால் நீங்கள் உங்களோட சட் ஸ்கோர் மிக அதிகமா இருக்க வேண்டும். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குள்ள ஒவ்வொரு வருஷம் கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு மருத்துவ படத்துக்கு இந்த கட் அவுட் மார்க்ஸ், மொரட்டுவைக்கு இந்த கட் அவுட் மார்க்ஸ், யாழ்ப்பாணத்துக்கு இது அறிவிக்கும். ஆகவே இந்த தரநிலை கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு எப்போதும் அந்த கட் அவுட் மார்க்ஸ் அதிகமா இருக்கு சட் ஸ்கோர். அப்ப எல்லோரும் வரையலாது. அந்த மாணவர்கள், அந்த புள்ளி எடுக்கிற மாணவர்கள் மட்டும்தான் பரீட்சை அந்த சட் ஸ்கோர் வெளியிடப்பட்ட பிறகே மாணவர்களுக்கு தெரியும் நான் இந்த பல்கலைக்கழகத்துக்கு போக போறேன். மாணவர்களுக்கு தெரியும். சர்வதேச அங்கீகாரம் என்றது சில கற்கநெறிகளுக்கு சில பல்கலைக்கழகங்கள்ல தர அடிப்படையில் உங்களுக்கு தெரியும். எல்லோரும் பார்ப்பாரு இந்த பல்கலைக்கழகம் உலகத்துல எத்தனையாவது ரேங்க், இந்த பல்கலைக்கழகம் எத்தனையாவது ரேங்க். அப்ப அவர்கள் அந்த தரம் கூடிய பல்கலைக்கழகங்கள்ல படிப்பதற்கு மாணவர்கள் விரும்புவார்கள்.
அதை யாரும் தடுக்க இயலாது, தடுக்கவும் கூடாது. இப்ப அடுத்தது இப்ப பல்கலைக்கழகங்களில் உள்ள சிக்கல்கள் என்ன? இப்ப அதிகமான நீங்கள் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல குறிப்பிட்டிருந்தீர்கள், பல்கலைக்கழகத்தில பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், அங்குள்ள ஊழியர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று விட்டு திரும்பி வருகின்றார்கள் இல்லை என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். தற்பொழுது பல்கலைக்கழகங்கள்ல உள்ள பிரச்சனைகள் என்ன சார்? மிக முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். ஏன்னா இலங்கையில இலவச கல்வி இருக்கின்றது. ஒரு 3 லட்சம் மாணவர்கள் காப்பது உயர்தர பரீட்சை எழுதினால் ஒரு 45,000 47,000 மாணவர்கள் தான் பல்கலைக்கழகத்துக்கு உள்ளே வருகிறார்கள். இங்கே அரசாங்கம் தான் தீர்மானிக்கின்றது, நீங்க மருத்துவ படத்துக்கு போகணுமா, உங்களோட புள்ளி அடிப்படையில் நீங்க பொறியியலாளர் ஆக வேணுமா, இல்லை விஞ்ஞான படத்துக்கு போகணுமா, அரசாங்கம் தீர்மானிக்கின்றது. பல்கலைக்கழக மாணவங்க ஆணைக்குழு நிற்கிறது, பெற்றோர் தீர்மானிக்க இயலாது புள்ளி அடிப்படையில். 47,000 50,000 வைத்தாலும் ஒவ்வொரு வருஷமும் 2,50,000 மாணவர்கள் வாய்ப்பு இருக்கிறார்கள். அந்த மாணவர்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அப்ப அவர்களுக்கு வழி என்ன? ஆகவே இலவச கல்வி காப்போத்த உயர்தரம் வரைக்கும் சிறப்பாக செயற்படுகின்றது, பிரச்சனை இருந்த போதும். ஆனா பல்கலைக்கழகம் வரும்போது தான் எங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்ப 3 லட்சம் பேர்ல ஒரு 50,000 பேர் பல்கலைக்கழகத்துக்கு வந்தால் மிச்ச 2,50,000 பேர் ஒவ்வொரு வருஷம் அவர்களுக்கு என்ன தீர்வு? இதுல எங்களுடைய இலவச கல்வி கடும் பிரச்சனையை எதிர்கொள்கின்றது. ஒன்று, மாணவர்கள் விரும்பின துறைக்கு போக இயலாமல் இருக்கின்றது. அவர்கள் பெற்றோர் அவர்கள் விரும்பினபடி அரசாங்கம் தான் தீர்மானிக்குது. மாவட்ட அடிப்படையில சில வேறுபாடுகள் எல்லாம் இருக்கின்றன. இப்போ ஒரு பெற்றோருக்கு தன்னுடைய மகனுக்கு அல்லது மகளுக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் செலவழித்து மருத்துவ கல்லூரி ஒரு மருத்துவராகவோ பொருள் ஆக்கக்கூடிய வசதி இருக்குன்னு வைத்துக் கொள்வோம். ஆனால் இலங்கை அரசாங்கம் சொல்லுகின்றது அப்படி இயலாது. அப்படின்னா நீங்க வெளிநாட்டுக்கு போங்க. அப்ப சில மாணவர்கள் பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கு எல்லாம் போறார்கள். பங்களாதேஷ், ரஷ்யா, சீனா. அப்ப அவர்கள் கூடுதலான பணத்தை கொண்டு போகும்போது நல்ல செல்வந்தர்கள் டொலர் வெளியேறி செல்கின்றது. இது இலங்கைக்கு பெரிய பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு பாரிய பிரச்சனை. அடுத்த 2வது மிக முக்கிய பிரச்சனை இலங்கையில வயது. இந்தியாவில் உங்களுக்கு தெரியும், +2 10th படிச்சுட்டு 10ஆம் ஆண்டு படிச்சுட்டு 2 வருஷத்தோட காலேஜுக்கு போய் விடுவார்கள். லண்டன்லயும் அந்த முறை தான் இருக்குது, அமெரிக்காவிலையும் கொலிச் முறைமை. கொலிச்சில தான் அவர்கள் அந்த தங்களுடைய இளம் கலைமானி, இளம் விஞ்ஞான மாநிலம் எல்லாம் கற்கிறார்கள். +2 10ஆம் ஆண்டு படிச்சுட்டு 2 வருஷம். இலங்கையில் அது 11+3 ஏஎல் 11 இயர்ஸ் 11 வருஷம் இருக்கணும். பல்கலைக்கழகம் சில 3 வருஷம் 4 வருஷம் ஆகுது. அப்ப 10th சேர்த்து நீங்க 3 படிக்கணும். அங்க 2 இங்க 3 ஏழுக்கு. அதோட பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் 3 வருஷம், இங்க 4 வருஷம். அப்ப இங்க இந்தியாவில் காஷ்மீர் தொடக்கம் கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு கிழமைக்குள்ளே ஒரு மாதத்துக்குள்ளே அந்த சேர்க்கையெல்லாம் சேர்த்து முடித்து விடுவார்கள். இலங்கையில ஒவ்வொரு பல்கலைக்கழகம் ஒவ்வொரு மாதம். பல்கலைக்கழகங்களுக்கு உள்ளேயே பீடங்களுக்கு உள்ளே வித்தியாசம் இருக்குது. இப்போ ஒரு பீடத்துக்கு மாணவர்கள் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிக்கிறார்கள், மற்ற பீடத்துக்கு இன்னும் மாணவன் வரவே இல்லை. இதனால இந்திய மாணவரோட ஒப்பிடக்குள்ள இலங்கை மாணவர்கள் 4 வருஷம் 5 வருஷத்தை இந்த மாணவருடைய போராட்டம், விரிவாட போராட்டம், கல்விசாரா ஊழியர்கள போராட்டம், சம்பள போராட்டம் எல்லாம் சேர்த்து 4-5 வருஷம் அவர்கள் தங்களுடைய கல்வி வாழ்க்கையை இழந்து விடுகிறார்கள். இங்கிலாந்திலும் இந்த முறைமை இல்லை. அங்கேயும் பல்கலைக்கழகத்துல கொலிச்சு இருக்குது, அமெரிக்காவிலையும் பல்கலைக்கழகத்துல கொலிச்சு இருக்குது, இந்தியாவிலையும் பல்கலைக்கழகங்களை கொலிச்சு தான் இந்த இளங்கலைமானி இள விஞ்ஞானமானி பட்டங்கள்லாம் கொடுக்குறாங்க. இலங்கை எங்கிருந்து இந்த முறையை கொண்டு வந்தோ தெரியலை. ஏன்னா இலங்கையில கொலிச்சு என்பது பாடசாலை, இளம் கலைமானி, இளம் விஞ்ஞானமானி எல்லாம் பல்கலைக்கழகத்திலாம் படிப்பிக்கப்படுது. அப்போ வயது பிரச்சனை ஆகின்றது, எண்ணிக்கை குறைவா இருக்கின்றது. ஏழு வரைக்கும் பிரச்சனை போற கல்வி, ஏழுக்கு பிறகுதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இன்றைக்கு வரைக்கும் இலங்கை அரசாங்கம் இதுக்கு தீர்வு கொடுக்கவில்லை. அந்த 45,000 பேரத்துல பலர் வெளியேறி சென்று விடுகிறார்கள். நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கு தகுதி இல்லாதவர்கள் சொன்னவர்கள் தான் இங்கே தங்கி இருக்கிறார்கள். தகுதி உள்ளவர்கள் எடுத்த பலர் வெளியேறி சென்று விடுகிறார்கள் இலவச கல்வியை பெற்றுட்டு. இதெல்லாம் பெரிய அபிவிருத்தி பிரச்சனையை நாட்டுக்கு உருவாகி கொண்டிருக்கின்றது. நாங்கள் 40ஆம் ஆண்டு 50ஆம் ஆண்டுல இருக்கிறோம். இது இன்றைக்கு 25ஆம் ஆண்டு. உலகம் மாறிவிட்டது. இலங்கை அதை மிகப்பெரிய சீர்திருத்தத்தை வேண்டி நிற்கின்றது. இன்னொரு 50,000 மாணவர்களுக்கு இலங்கை அரசாங்கம் கடன் கொடுக்கலாம். ஒரு 50,000 விட இன்னும் 1 லட்சம் மாணவர்களுக்கு கடன் கொடுக்கலாம். அது நிரந்தர முதலீடு. பெற்றோர் சொல்ல இயலாது, என்னட்ட காசு இல்லைன்னு. அரசாங்கம் சொல்லலாம் 1% வட்டியில நீங்க உத்தியோகம் எடுத்தவரோ கட்டலாம். ஏதோ ஒரு முறையை அரசாங்கம் கொண்டு வராவிட்டால் இந்த இலவச கல்வி உங்களுக்கு பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை உருவாகி கொண்டிருக்கின்றது. பல மாணவர்களுக்கு வாய்ப்பு இல்லை, செலவழிக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு இல்லை. மற்றது வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களோட சில தொடர்பு கொண்டு இங்கே சில வீடுகளில் எல்லாம் அமைச்சு கொண்டு விற்கிறார்கள். அதுல தரம் என்னன்றது பிரச்சனை. அதை எவ்வளவு கண்காணிக்கப்படுகிறது பிரச்சனை. அங்கே வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் பட்டங்களை வழங்குகின்றன, ஆனால் வெளிநாட்டு பேராசிரியர்கள் இங்கே படிப்பது இல்லை. அது எந்த அளவு தூரம் எல்லாம் கண்காணிக்கப்படுறது பிரச்சனை. ஆகவே இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைக்குள்ள இலங்கை கல்வி முறைமை சிக்கி தள்ளாடுகின்றது. நாங்கள் 50-60ஆம் ஆண்டில் நிற்கக்கூடாது. இது 2025, மற்ற நாடுகளை பார்க்க வேண்டும்.
இலங்கையில கூடுதலான பட்டதாரிகள், அதுவும் தொழில்நுட்பம் சார்ந்த துறையில் உருவாக வேண்டும். அதன் மூலம்தான் நாட்டை பெரிய அளவு கட்டி எழுப்பலாம். தென்கொரியாவில் 80% மாணவர்கள் பட்டப்படிப்பை பெறுகிறார்கள். தென்கொரியா மிகப்பெரிய கல்விக்காக மிகப்பெரிய செலவை செய்கின்றனர். இன்றைக்கு தென்கொரியா ஜப்பானுக்கு நிகராக வந்துவிட்டது. எங்களை விட பின்னால் நின்ற நாடு. நாங்கள் இன்றும் 60ஆம் ஆண்டுலாம் நிற்கிறோம். ஆகவே இலங்கை மிகப்பெரிய கல்வி சீர்திருத்தத்தை செய்யாவிட்டால் எங்களுடைய அபிவிருத்தி மிக பாரிய பின்னடைவை இன்னும் மோசமாக சந்திக்க போகின்றது. சார், நிறைவாக இந்த தனியார் பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றனவா அங்க? அது அங்கீகாரம் பெற்றவையா? அதன் மூலமாக பிரயோசனங்கள் இருக்குதா? மாணவர்கள் படிக்கிறார்களா? இப்ப நான் சொன்னது போல உங்களுக்கு தெரியும், இலங்கையில் உள்ள சில கல்வி நிறுவனங்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களோட ஒரு ஒப்பந்தத்தை செய்து இவர்கள் படிப்பார்கள். அந்த வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் தான் பட்டம் கொடுக்கும். அப்ப இலங்கை மாணவர்கள் இந்த பல்கலைக்கழகங்களுக்கு இந்த இலங்கையில் உள்ள நிறுவனங்களுக்கு நிறைய பணம் செலுத்துகிறார்கள். இப்போ மில்லியன் கணக்கான காசு கட்டுகிறார்கள். பட்டம் அங்கிருந்தான் வரும். இப்போ இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தோட ஒரு MOU இருக்குன்னு சொன்னா அந்த பல்கலைக்கழகம் தான் பட்டம் கொடுக்கும். ஆனால் அந்த பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் இங்கே கற்பிக்கிறானா இல்லை. இங்கே உள்ளவர்கள் அவர்கள் பேராசிரியர்களாக பெரும்பாலும் குறைவு, கலாநிதி பட்டம் பெற்றோர் குறைவு, அந்த முதுநிலை மாணிகளை பெற்றவர்கள் தான் கூடுதலாக கற்பிக்கிறார்கள். ஆகவே தர அடிப்படையில் பிரச்சனை இருக்குது. ஆனால் பட்டங்கள் வெளிநாடுகள்ல இருந்து வருகின்றது. நிறைய பணம் அந்தந்த பல்கலைக்கழகத்துக்கும் போகும். அதெல்லாம் நான் சொல்றேன். நான் அதை இங்கேயே செய்தால், இப்ப கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு கீழே, பிரதனியா கீழே, யாழ்ப்பாணத்துக்கு கீழே எல்லாம் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டால் இந்தியா மாதிரி ஓரளவுக்கு அதை கட்டுப்படுத்தலாம். ஏன்னா தனியார் படிப்பிக்கலாம், ஆனால் பல்கலைக்கழகங்கள்லாம் பரீட்சை வைக்கும். அப்ப அரசாங்கத்துக்கான சுமையும் குறையும். அப்ப இதை பாரிய சீர்திருத்தமாக செய்ய வேண்டும். அப்ப பெற்றோருக்கு சுமை இல்லாதபடியால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். என்றால் பெற்றோர் கையிலிருந்து காசு போக போவதில்லை. மாணவர்கள் கூடுதலான பேர் கல்வி கற்பார்கள், விரும்பின துறையை தெரிவு செய்வார்கள், அவர்கள் பல வாய்ப்பு இருக்கும். இதான் வெளிநாடுகள்ல இருக்குது. ஆகவே நாங்கள் 40ஆம் ஆண்டுல இருந்தோம்னு சொன்னால் மற்ற நாடுகளை நாங்கள் பின்தங்கி விடுவோம். ஆனா பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வைக்கக்குள்ள போராட்டங்கள் நடத்துறாங்களே, அது என்ன காரணம்? அது மருத்துவ பீடம் சைட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டது. மருத்துவ பீடத்துக்கு மட்டும்தான் வைத்தியர்கள் அதை அனுமதிக்கிறார்கள். இல்லை, ஏனைய கற்க நெறிக்கு பொறியியல் பட்டங்கள், ஏனைய கணனி தொடர்பான விஷயங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா இடத்துலையும் பட்டங்கள் நீங்க பெறலாம். தனியார் பல்கலைக்கழகங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கின்றது. மருத்துவ பட்டம் மட்டும் வழங்க வேணாம் என்று வைத்தியர்கள் போராடுகிறார்கள். அதனால் அது மட்டும் தான் தடை செய்யப்பட்டது ஒழிய மற்ற பட்டங்கள் எல்லாம் எல்லா இடத்தையும் வழங்கப்படுகின்றது. வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் வழங்குகின்றன. மருத்துவத்தில் என்ன சிக்கல்? அவர்கள் சொல்லுகிறாங்கன்னா மருத்துவம் அந்த தரம் குறைந்து விடும், அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று அவருடைய, அதை பற்றி நாங்கள் பிறகு கூடுதலாக கதைக்கலாம். அது எந்த அளவு தூரம் நியாயமானது என்றால், மருத்துவர்கள் தனியார் வைத்தியசாலையில் வேலை செய்கிறார்கள். அப்ப தனியார் வைத்தியசாலை உங்களுக்கு அரச வைத்தியசாலை போதாது என்றபடியே தானே தனியார் வைத்தியசாலை வந்திருக்கின்றது. அப்ப அரசாங்க வைத்தியசாலை வேலை செய்யும் மருத்துவர்கள் பகுதி நேரமாக தனியார் வைத்தியசாலையும் தொழில் புரிகிறார்கள். அதே மாதிரி அரச பல்கலைக்கழகங்கள்ல தொகை காணாண்டு இன்னும் தனியார் பல்கலைக்கழகங்கள் வந்தால், ஏனைய துறை மாதிரி ஒரு பொறியியலாளர் தனியார் துறையிலிருந்து வரலாம், ஒரு கணக்காளர் வரலாம் என்றால் ஏன் மருத்துவம் வரக்கூடாது? ஆகவே அப்படி வரும்போது இந்த வைத்தியம் அங்கேயே போய் கற்பிக்கலாம் தானே. இந்த தனியார் துறையில வேலை செய்யறது போல அங்கேயே போய் கற்பிக்கலாம். அது உண்டு. அடுத்தது இவர்கள் என்ன சொல்லலாம்னா, நீங்க எங்கனால படியுங்க, ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் பரீட்சை வைக்கும். நீங்க எங்கனால படிச்சுட்டு வரலாம். ஏன்னா வெளிநாட்டுல படிக்கிறவர்களுக்கு ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் பரீட்சை வைக்கின்றது. ரஷ்யாவிலிருந்து வருவார்கள், சீனாவிலிருந்து அவர்கள் இங்கே தொழில் புரிகிறார்கள். இலங்கையில மட்டும் கல்வி கற்க வேணாம், நீங்க சீனாவுக்கு போங்க, ரஷ்யாவுக்கு போங்க, உக்ரைனுக்கு போங்க, பங்களாதேஷுக்கு போங்க, டாக்டரா வாங்க, நான் இங்க விட மாட்டோம்னு சொல்வது எந்த அளவு வாதம்னு எனக்கு தெரியவில்லை. ஆனா ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில்ல அந்த பரீட்சையில நீங்க பாஸ் பண்ணாதான் நீங்க வைத்தியராக விடுவ முடியும். அது நியாயமான கோரிக்கை. அது நியாயமான. நான் படிக்க விட மாட்டோம், நீங்கள் இந்தியாவுக்கு போகலாம், இந்தியாவுக்கு இயலாத கஷ்டம் நினைக்கிறோம், பங்களாதேஷ் அல்ல எந்த நாட்டுக்கும் போய் வாங்கள் மருத்துவரா, நீங்க இந்த பரீட்சையை பாஸ் பண்ணி நீங்க வைத்தியராங்கன்னு சொல்லுவது எந்த அளவு தூரம் நியாயமான எனக்கு தெரியவில்லை. மிக நன்றி சார். பல விடயங்கள் என்று பேசினோம். மீண்டும் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். வணக்கம். நன்றி.